10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரம். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மது போதையில் கிடந்த வட மாநில இளைஞரின் டி-ஷர்ட்டை வைத்து மடக்கிய போலீசார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்துள்ள ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி வீட்டிற்கு தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது வட மாநில இளைஞர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் காவல்துறை மெத்தனமாக நடந்து கொள்வதாக கூறி அப்பகுதி மக்கள் மற்றும் அரசியல் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் நடந்து 12 நாட்களாகியும் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மது போதையில் கிடந்த வட மாநில இளைஞர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக அவர் அணிந்திருந்த டி-ஷர்ட்டும் அவரது உருவமும் திருவள்ளூர் சம்பவத்தில் தேடப்படும் குற்றவாளியின் உருவத்துடன் ஒத்துப்போவது போன்று இருந்ததால் உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட போலீசாருக்கு தகவல் அளித்தனர். ஏற்கனவே குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வரும் நிலையில் இந்த தகவல் கிடைத்ததும் சென்னை வந்த போலீசார் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வட மாநில இளைஞரிடம் விசாரணை நடத்தினர். அதில் அவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆரிஃப் என்பதும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பொறி விற்று வருவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஆரிஃபுக்கும் ஆரம்பாக்கம் வழக்கிற்கும் தொடர்பு இல்லை என தெரிய வந்திருக்கிறது. முன்னதாக தமிழகத்தை அதிர வைத்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் பதுங்கியதாக வந்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியது.